வணக்கம் பிள்ளைகள். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நான் மேத்ஸ் கண்டென்ட் அப்லோட் பண்ணுவேன். கிரேட் 6லேருந்து A level மட்டும் அதோட ஃபன் ஃபேக்ட்ஸான மேத்ஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போ ப்ரூஃப் ஆஃப் டி மோய்வஸ் தியரம்ன்ற இதை பார்ப்போம். ஸோ உங்களோட A level இதில் சிலபஸில் கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, கால் பியிலே படிச்சிருப்பீங்க. அதில் என்னென்னா இப்படி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட டி மோய்வஸ் தியரம்ன்றதையும் படிச்சிருப்பீங்க. அந்த டி மோய்வஸ் தியரம் இங்கே இருக்குது. அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, தீட்டா ஒரு ஆங்கிள் லைன், அதை என்னாம் அடுக்குக்கு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதை காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதலாம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுதான் டி மோய்வஸ் தியரம். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுற, எப்படி கண்டுபிடிச்சவங்க என்ற இதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் A-level சிலபஸில் இருக்கான்னு தெரியா. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இஸ் ஈக்விவலன்ட் டு இ டு தி ஐ தீட்டா. இங்கே இ வந்து ஆயிலஸ் நம்பர், அது ஒரு இரேஷனல் நம்பர், அதாவது டெர்மினேட் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. சரியா? ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகா. இ வந்து அப்ராக்சிமேட்லி 2.718 போய்கொண்டே இருக்கும். அப்போ இது முக்கியமான இது ப்ரூவ் பண்ணுறதுல காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இஸ் ஈக்விவலன்ட் டு இ டு தி ஐ தீட்டான்ற தெரிஞ்சிருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை என்னாம் அடுக்குக்கு நாங்கள் ரைஸ் பண்ணோம்னால் ஈக்விவலன்ஸ் இதனால் இ டு தி ஐ தீட்டாவே எண்ணுக்கு ரைஸ் பண்ணணும். அப்படின்டா மல்டிப்ளையிங் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் என்ற ரூல், அதாவது எக்ஸ்போனன்ஸை மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ரூலை பாவிச்சு நாங்கள் சிம்ப்ளிஃபை பண்ண போகணுமெண்டா என்ன ஐ தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எங்களுக்கு கிடைக்கிற விட இ டு தி ஐ டைம்ஸ் என் தீட்டா. இங்கே நான் என் தீட்டாவே ரெட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்டா. இதுதான் எங்களுடைய புது ஆங்கிள். ஐ வந்து இமேஜினரி பார்ட், இ வந்து ஆயிலஸ் நம்பர். அப்போ அந்த ரெண்டையும் இக்னோர் பண்ணால் என் தீட்டா கிடைக்குது. இப்போ தீட்டா ஆங்கிள் என் வந்து அந்த அடுக்கு. அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன், இப்படி கிடைக்கும் தானே பிள்ளைகள், அது இங்கே இருக்குது. சரியா? அப்போ இதுதான் எங்களோட புது ஆங்கிளாக இருக்க போகுது. சரியா? மற்ற ரெண்டையும் இக்னோர் பண்ணால் என் டைம்ஸ் தீட்டா தான் எங்களுடைய புது ஆங்கிள். அப்போ இங்கே பார்த்தோம்னால் இங்கே ஈக்விவலண்ட்டாக இருக்கிறனால இங்கால இருக்கிற அந்த காஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபார்மும் மாறப்போகுது. இப்போ தீட்டா அண்ட் ஆங்கிளுக்கு பதிலாக எங்களுக்கு என் தீட்டா என்று கிடைக்கும். அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஏனெண்டா அது ரெண்டும் ஈக்விவலண்ட்டாக இருக்கிறனால அங்கே எஃபெக்ட் ஆகக்குள்ளேயும் இங்கேயும் எஃபெக்ட் ஆகும் அந்த ஆங்கிள். சரியா பிள்ளையே? அதுன்ற டெஃபினிஷன் தான் இங்கே தந்திருக்கிறேன் சிம்பிளாக. அதனால் டி மோய்வஸ் தியரம் இப்படி எழுதலாமென்று இருக்குது. சரியா? இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னாம் அடுக்குக்கு இது பண்ணியிருக்கிறாங்களென்றால், ரைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றா அதை காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா என்று எழுதலாமென்றது தான் இந்த ப்ரூஃபினால் கிடைக்கிற விடயம். இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். simplify cos pi by 6 plus I sin pi by 6 raised to the third power. இங்கே theta is an angle in radians. சரியா? அதுதான் pi by 6 என்று கிடைச்சிருக்கு. இப்போ pi by 6 உண்மையாலுமே 30 degrees டிகிரீஸில் பார்க்க போனோம் என்றால், அப்போ cos of 3 times pi by 6 ஏனெண்டா இந்த ஆங்கிள் இது இருக்குது. டி மோய்வஸ் தியரத்தை பாவிச்சோம்டா இந்த பவரை முன்னுக்கு கொண்டு வரலாம் என்றுருக்கு, இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு முன்னுக்கும். சரியா? அப்போ அந்த டி மோய்வஸ் தியரத்தை பாவிச்சு தான் இந்த மூண்டை முன்னுக்கு கொண்டு வந்து இருக்கிறோம். காஸ் ஆஃப் 3 times pi by 6, அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் pi by 2 கிடைக்கும். ப்ளஸ் ஐ சைன் 3 times pi by 6, அப்போ இங்கேயும் சிம்ப்ளிஃபை பண்ணி pi by 2 தான் கிடைக்கும். இப்போ இந்த பவரை முன்னுக்கு போட்டனால இங்கே உண்டு, அதாவது ஒன்றுமே இருக்காது. சரியா? அப்போ நாங்கள் சிம்ப்ளிஃபை பண்ண பிறகு cos pi by 2 ப்ளஸ் ஐ சைன் pi by 2 என்ற ஃபைனல் இது கிடைக்கும். இப்போ cos pi by 2 எங்களுக்கு தெரியும், கால்வட்ட நிலைகளை பார்த்து cos pi by 2
எப்பொழுதும் 0வாக தான் இருக்கும். பிறகு I sin, அதாவது sin pi by 2 எப்பொழுதும் 1. சரியா? அப்போ cos pi by 2 0. சரியா? பிறகு ப்ளஸ் போடுறோம். பிறகு I இமேஜினரி யூனிட் அதை அப்படியே வச்சுக்கொண்டு sin pi by 2 வந்து 1. அப்போ அதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே. அப்போ I times 1 is I. அப்போ ஐயோட 0 கூட்டுனா I தான் கிடைக்கும். இப்போ எங்களுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து ஐயாகவே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி தாரன். sin pi by 2 minus pi by 4 plus I cos pi by 2 minus pi by 4 இந்த ரெண்டாம் அடுக்க சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஆனால் டிமைவர்ஸ் தியரம் பாவிச்சு தான், இந்த ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி ஒன்று பாவிச்சு தான் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.